சார் சார் நீங்கள் கார்த்திகேயன் சார் இப்போ வந்து அந்த நிறுவனத்தின் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் வந்து அது ஒரு தவறான முன்னுதாரணமாக தவறான செயலில் அவங்க ஈடுபடுறாங்க. எந்த விதமான அவங்க சட்ட ரீதியான எந்த விதமான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த தொழில் பண்ணலை அப்படின்னு மாவட்ட நிர்வாகமோ அல்லது ஒரு மாவட்டத்தில் மட்டுமில்லை, கோவையில் எவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு அண்டை மாநிலங்களிலும் கூட அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. கேரளா மற்றும் கர்நாடகா, ஆந்திராவில் கூட அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல நீங்கள் சொன்ன ஒரு 5000 பேர் கூடியிருக்கிறாங்க. ஆனால் 50 லட்சம் பேர் வாடிக்கையாளர்களாக அவர் சொல்கிறாரு. இவ்வளோ பேர் இருக்கும்போது இவ்வளோ இருக்கும்போது இந்த அரசு தரப்புலையோ அல்லது மற்ற தரப்பிலையோ தவறான ஒரு நிறுவனம்னு இன்னும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த அதிகாரபூர்வமாக காவல்துறை தரப்புல இருந்து அரசு இப்போ இது ஒரு 2-3 நாளா தான் இது வந்து இந்த விஷயமே ஒரு பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலதான் பல டிபார்ட்மெண்ட்ஸ் உள்ள வருவாங்க. எக்கனாமிக் ஆஃபீஸர் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸும் இதுக்கப்புறம் தான் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் ஆகும். ஆல்ரெடி மட்டும் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்லோவா அவங்களும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் அவங்களும் எடுப்பாங்க. கார்த்திகேயன் சார், இன்னும் மற்றொரு வந்து இந்த லோன் ஆப் சொல்றாங்களா, அப்போ இந்த ஆப் செயலிகள் மூலமாக அந்த கடன் கொடுப்பது, திரும்ப நண்பர்களுக்கு அந்த அது தொடர்பாக குறுந்த கவல்களை அனுப்புவது, இவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறுவது, அந்த மாதிரி மிரட்டுவது, இந்த லோன் ஆப்பையும் முழுமையாவே தடை பண்ண முடியல. பல புகார்கள் வந்திருக்கு, பல பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தபோது அதுக்கு இன்னும் தடையில் இன்னும் பல லிங்க் எல்லா குரூப்லையும் வந்துட்டு தான் சார் இருக்கு. இல்லைங்க, இப்ப லோன் அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒரே பேர்ல ரன் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலாம். ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான லோன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி பேன் பண்ணிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து லோன் அப்ளிகேஷன்ஸ்ன்ற பேர்ல அவங்க வந்து அப்லோட் பண்றது கிடையாது. ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேம் வச்சுதான் அப்லோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதோட நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் சர்ச் கீவேர்ட்ஸ் எல்லாம் லோன்ன்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல போயிடுது. அதனால யாராவது ஒருத்தங்க இன்ஸ்டன்ட் லோன் வேணும்ன்ற வந்து பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணும்போது இவங்க அப்ளிகேஷன்ஸ் மேல வருது. ஒரே அப்ளிகேஷன் ஏன்ற பேர்ல அவங்க கொண்டு வராங்க. ஏன்ற அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அதை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் அங்க இருந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதே ஏன்ற அப்ளிகேஷனை நேம் சேஞ்ச் பண்ணி டீன்ற பேர்ல திருப்பி பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்றாங்க. அதை பேன் பண்ணா அதே மாதிரி XYZ அவங்க பாட்டுக்கு ஒரே அப்ளிகேஷனை மாத்தி வேற பேரை போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. கூகுள் பிளே ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷன் உள்ள வருது அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டெவலப் பண்ண அப்ளிகேஷனா இல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜில டெவலப் பண்ண அப்ளிகேஷனா இதை மட்டும் தான் பார்ப்பாங்க. அது லீகலா இல்லீகலா அப்படின்றது கூகுள் அவ்வளவு சீக்கிரத்துல பாக்குறது கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் யூசர்ஸ் வராங்க, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் அதுக்கப்புறமா இங்க இன்ஃபர்மேஷன் கூகுள் கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் கூகுள் அந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் இருந்தது. ஆல்ரெடி ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் பேக் எண்ட்ல இருந்து கிரிமினல்ஸ் வந்து இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும், இது லோன் அப்ளிகேஷன் நம்ம சொல்ற எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் அப்ளிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம இந்த டீம் வியூவர் ஏனி எல்லாம் பார்த்துருப்போம், ரிமோட் டெஸ்க்டாப் கண்ட்ரோல்ல அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இது வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே முதல்ல இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து லைக் உங்க மொபைல் போன்ல இருக்க போட்டோஸ், கான்டாக்ட் லிஸ்ட், கால் லாக்ஸ் இது எல்லாத்தையுமே அந்த கிரிமினல்ஸ் எடுத்துப்பாங்க. அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் தவிர இது லோன் அப்ளிகேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த லோனுன்ற வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க பேங்க்ல போய் ஒரு லோன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நீங்க டாக்குமெண்டேஷன் எல்லாம் கிளியரா இருந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இல்ல நீங்க கத்து வட்டிக்கே ஒருத்தர் கிட்ட நீங்க பணம் வாங்க போறீங்க அப்படின்னா அவரும் வெரிஃபை பண்ணுவாரு. நீங்க யாரு, என்ன பேக்ரவுண்ட் இருக்கு, தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா, அதை அடமானம் வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களும் பண்ணுவாங்க. பட் இந்த இன்ஸ்டன்ட் லோன் சொல்லக்கூடிய விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டோடனே உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துடும். நீங்க எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? சோ அப்ப அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது ஃபேக்கான அப்ளிகேஷன். பிளஸ் உங்ககிட்ட கொடுக்குற அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு வட்டி வாங்கி அந்த வட்டி வச்சுதான் அவங்க ப்ராஃபிட்னு கிடையாது. பேருக்கு தான் அந்த 1500 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை திருப்பி கட்டுறது நீங்க 5000 ரூபாய் கட்டணும்வாங்க, இல்லைன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனால்ட்டின்னு ஃபைனுவாங்க. நீங்க எவ்வளவு கட்டினாலும் திரும்ப நீங்க பணம் கட்டணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கட்டின கேசஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பணம் கட்ட முடியல அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட போட்டோகிராஃப் மார்க் பண்ணி உங்க கான்டாக்ட் லிஸ்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க, கால் லாக்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க ரெகுலரா யாருக்கெல்லாம் கால் பண்றீங்க அப்படின்றத பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல உங்க போட்டோவை வந்து அப்சீனா மார்க் பண்ணி ஆபாசமா எல்லாருக்கும் சென்ட் பண்ணணும்னு மிரட்டுறாங்க. சோ அப்ப சமுதாயத்துக்கு பயந்து நிறைய பேர் அவங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டா எக்ஸாஸ்டட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லை அப்படின்னா தற்கொலை பண்ணிட்டாங்க.